திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா நன்றிங்க ஐயா. தொடங்க ஐயா. சிவாய நம சிவாய நம. நன்றி நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க நலமுடன் வாழ்க, எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருமூலர் திருமந்திரம் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவசிவா. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் பொலிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க ராணியம்மா வாங்க. சிவாய நம. அருள் பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெய்தான் பெற்ற புண்ணியன் கண் என்றனவும் புவனம் உய்ய இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. அடுத்து திருக்கதவம் திறக்க அடியேன் படிச்சு. யாத்திரை 10. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க 7வது பாட்டு படிக்குமா சரஸ்வதி அம்மா வாங்க. அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதென அது பழச்சுவையென அமுதன அரிதற்கு அரிதென
எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்த அருளும் மதுவழல் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். திருப்பெரும் தூரை மன்னா. திருப்பெரும் தூரை மன்னா. ஏதோ எமை பணி கொள்ளுமாறது கேட்போம். ஏதோ எமை பணி கொள்ளுமாறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றியா. சரியா கேட்கலையா? பாதி கேட்டதுமா, பாதி சரியா வரல. முதல் பாதி நல்லா இருந்தது, ரெண்டாவது பாதி சரியா வரல. சிவா பாடிடுறேன். நன்றி நன்றி. எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு நல்ல அருமையான காலையில இசை. நன்றி நன்றி, வணக்கம். திருமூலர் திருமுறை தமிழோசையிலே திருமந்திரத்துல இன்றைக்கு நாம் 420வது நாளாக. நேற்று எங்க விட்டோம்? 139 வரையும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் வரையும் படிச்சிருக்கேன். முதல் தந்திரத்துல உபதேசத்துல தெளிவு குருவின் திருமேனி காண்டலா? எந்த தலைப்பு அது? நேற்று நான் வெளியில போட்டதுனால உபதேசம் முதல் தந்திரத்துல நான் அந்த இதுல சிவா .org ஓபன் பண்ணிக்கிறேன். சரி. முதல் தந்திரத்துல உபதேசம். முதல் தந்திரம் வந்து அதுல உபதேச பகுதி இல்லையா? அந்த உபதேச பகுதியில 139 வரைக்கும் 26 27 வரைக்கும் மொத்தம் 30 பாட்டு இருக்கியா? ஆமா, அதுல வந்து அதுல 27 பாட்டு படிச்சிருக்கமா? 27 வேண்டம் படிச்சிருக்கமா? 27. ஆமா, 27 படிச்சிருக்கேன். முதல் நாள் வந்து ஒரு 12 பதிகம் படிச்சேன். அன்னைக்கு 12 பாட்டு படிச்சேன் நினைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு 15 பாட்டு படிச்சிருக்கோம். சரி, வாழ்க வாழ்க வாழ்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்ற போது எங்க ஐயா சொல்லுவாங்க, இத சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 வகை நெறியை குறிக்கும். பெருமை அந்த குருவனுடைய திருமேனியை காண்டல் என்பது சரியை என்றும், அது அவருடைய திருநாமம் செப்பல் கிரியை என்றும், அந்த அவருடைய திருவார்த்தை கேட்டல் என்பது யோகம் என்றும், அதற்கு மேலே அந்த குரு உருவை சிந்தித்தல் என்பது ஞானம் என்றும் சொல்லி, அந்த குருவானவர் பெருமான் ஒருவன் தான், அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய பெருமை அவனுக்கே உரியது. அதனால அவனுடைய திருமேனியை காணவும், அவனுடைய திருநாமத்தை செப்பவும், அவனுடைய திருவார்த்தையை கேட்கவும். அந்த திருவார்த்தை கேட்குமானா கேட்கும்னு சொல்லுவார் அவர். மனசாட்சி பேசுதே, அதுதான் அவனுடைய திருவார்த்தை. நம்முடைய ஒருவருக்கும் மனசாட்சி உண்டு, அந்த மனசாட்சி உள்ளிருந்து பேசும், இது தப்பு ரைட்டுன்னு சொல்லும். அதுதான் அவனுடைய திருவார்த்தைன்னு சொல்லி, அந்த திருவார்த்தையின் மூலமாக நான் அவனை சிந்தித்தெழுந்தான் உண்மையான ஞானமாக இருக்கும். ஆனா அவரவர்களுக்கு பெருமான் உள்ளிருந்து ஞானத்தை உணர்த்துவான் என்று எங்க ஐயா இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடுத்து நம்ம 28வது படிப்பு. யார் முதல் பாட்டு யாரை படிக்கிறது? சரஸ்வதி அம்மா படிங்க. வாங்கம்மா. நமசிவாய். தெளிவு குருவின் திருமேனி காண்டல்,
தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சைவ நன்னறி ஆண்மையில சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 வகை நெறி, அதை அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுவார்கள். மணிவாசகர் வாக்காலே சொன்னால் அது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்று சொல்லுவார்கள். என்னுடைய குருநாதரை நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லுவார்கள். பெருமானுடைய அந்த திருமேனியை காண்டல் என்பது நடத்தல், நடந்து போய் கோயிலுக்கு போய் பெருமானுடைய திருமேனியை காண்டல். அப்புறம் வாழ்தல், அவனுடைய திருநாமத்தை சொல்வதுதான் நமக்கு வாழ்வாக அமைய வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, அதனாலே அது வாழ்தல். அதுக்கப்புறம் அவனுடைய திருவார்த்தை கேட்டல், மனசாட்சிப்படி கேட்டா அதுதான் யோக நெறி. அதனால சீலம், நோன்பு, அதற்கு செறிவு நெறின்னு பேரு. செறிவு நெறி மனதிலே செறிந்திருத்தல், அதனாலே அதற்கு செறிவுன்னு சொல்லி அதற்கு மேலே அந்த குருவுருவை சிந்தித்தல். அவன் நண்பனான் ஆடல் வல்லானாக இருக்கிறான். அந்த குருவுரு 5 எழுத்தாக இருக்கிறது. ஆடும்படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் அகரம் உதரம் வளரு தோள் சிகரம் பகரு முகம் வா முடியப்பார் என்று சிந்தித்தல். சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பாக்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று அவனுடைய திருவுருவை சிந்தித்தல். நம சிவாய என்றும் சிவாயன என்றும். அப்பா சுத்தி இருக்கிற அந்த திருவாசி ஓங்காரமீன திருவாசி உற்றதனில் நீங்க எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணியம்பலத்தான் ஆடலிது பெற்றாறு பிறப்பற்றார். பின் பெருமானுடைய திருவுரு எதனாலே அமையும்? யாருக்கு மனதில் ஆங்காரம் இல்லையோ, யான் எனது செருக்கில்லையோ அவர்கள் மட்டுமே அதை உணர முடியும். அதுதான் சிந்தித்தல், அதுதான் ஞானம் என்று சொல்லி நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்லி இந்த பாட்டுக்கு ஐயா நல்ல அருமையான விளக்கம் சொல்லுவாங்க. அண்ணா வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா அவங்க திருமூலத்தை எல்லாம் அருமையான பெரிய விளக்கம் அவர் எழுதியிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அது அவங்க நினைவு வாழ்க வாழ்க. அடுத்து ஆனா தன்னாரு குருன்னு சொல்லிக்கூடாது. குரு சீடன் என்ற நிலைமை நாம் பெருமானுக்கு அடிமைதான் சீடன் என்ற அந்த அண்டனாம் சேடனாம் அங்குன்னு சொல்லி நாம் ஒருவருக்கு ஒரு வழிகாட்டி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க அதை வற்புறுத்தி சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து 28வது பாட்டு. அடுத்த பாட்டு யாரையா பாடுது? தானே புலனே. பரமேஸ்வரி அம்மா வச்சுக்கீங்களா? புக் வச்சுக்கீங்களா? பரமேஸ்வரி அம்மா வாங்க. காயத்ரி சிதம்பரம், தேவி வெங்கடேசன், மல்லிகாமா வாங்கம்மா. தானே புலனைந்தும் தன்வசம். மல்லிகாமா வாங்க. மல்லிகாமா இருக்காங்க ஐயா. எந்த பாட்டு? எந்த பாட்டுங்க ஐயா? தானே புலனைந்தும் தன்வசமாயிடும். படிக்கிறேங்க ஐயா. கண்டுபிடிச்சிட்டங்க ஐயா, படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். தானே புலனைந்து தன்வசமாயிடும் தானே புலனைந்து தன்வசம் போயிடும் தானே புலனைந்து தன்னில் மடை மாறும் தானே தனி தானே தனிதெம்
பிராந்தனை சந்தித்தே தானே தனியம் பிராந்தனை சந்தித்தே. நன்றிங்க ஐயா, மன்னிச்சுக்கணுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தேன். நிதானமா படிச்சா தானா வந்துடும். கொஞ்சம் படப்படப்பட அவசரம் படிச்சா தடுமாறும் இல்லையா? சொல்ல தமிழ் தானே. நிதானம் படித்தா தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அதனாலே அந்த நிதானம் தான் நமக்கு அகங்காரமற்ற நிலையை தரும் என்று சொல்லுவார்கள். அதனாலே தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்து. இந்த ஆங்காரத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு கேட்டா, ஐயா நான் படிக்கிறேங்க, எனக்கு நல்லா தெரியா அப்படின்னு சொன்னால் அது அகங்காரம். நான் படிக்கல, திருமூலனாரா நமக்காக இந்த பாட்டை படிக்கிறார். திருவாவடுதுறை பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் வாயசைக்கிறோம். அதனாலே பெருமான் நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அந்த நன்றி உணர்ச்சி அந்த பெருமானை நம் உள்ளத்திலே சந்திக்கிற சிறப்பை தானாக தரும் என்பதைத்தான் தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தே என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால அந்த தானே புலனைந்தும் புலன் என்பது சுவை ஒளி ஊறு ஓசை. அதிலே நாம் அந்த அனுபவித்து உலகிலே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த உலகிலிருந்து அருளியலிற்கு மாறுகிற போது அந்த அந்த ஐம்புல ஆசைகள் துறந்து பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்திலே நம்முடைய உள்ளம் வசப்படும். தானே புனலைந்தும் தன்னில் மடம் மாறும் என்பது சுவை ஒளி உரு ஓசை ஆகிய அந்த ஐம்புலன்கள் பெருமானுடைய திருநாமத்திலே இருக்கிற அந்த சொல்லாகிய நடப்பு மறைப்பு சிறப்பு வனப்பு யாப்பு என்று மடைமாறும். அப்படி மடைமாறுகிற போது பெருமானை நாம் நம் உள்ளத்தே சந்திக்கலாம் என்ற செய்திய நல்ல அருமையான செய்தி நம்ம சொல்றார். வாழ்க வாழ்க. இன்னொரு முறை படிமா அந்த பாட்டை. திருச்சிற்றம்பலம். நிதானம் படிங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. தானே புலனைந்து தன்வசமாயிடும். தானே புலனைந்து தன்வசம் போயிடும். தானே புலனைந்து தன்னில் மடை மாறும். தானே தனித்தியம் பிராந்தனை சந்தித்தே. தானே தனித்தியம் பிராந்தனை சந்தித்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தேன். எக்கோ வருது, மியூட் ஆஃப் பண்ணுங்கம்மா. தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தின பெருமானுடைய எண்ணம் நாம் நின்னாவார் பிறரின்றி நீயேயான பெருமானுடைய எண்ணம் இருந்தால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான். அந்த உள்ளத்திலே அவனை சந்திக்க வேண்டும். அதுதான் உண்மையான சந்திப்பு என்று சொல்ற மாதிரி இந்த உபதேசத்தை அருளியிருக்கிறார் திருமூலர் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சந்திப்பது நந்தி. 29வது பாட்டு. நித்திலாமாவாக. நித்திலா வேதிய செல்வி பாராத இல்ல. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். நமசிவாய. திருச்சிற்றம்பலம். சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நந்தி என்பது இங்க அந்த பெருமானுடைய ஊர்தியாகி அந்த நந்தி அல்ல. அது வந்து அதுக்கு விடைன்னு பேர். இங்க நந்தி என்பது சிவபெருமானை குறிக்கும். அதை சுமந்ததுனாலே அந்த விடைக்கு நந்தின்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். கீரையை சொந்தம் போனா கீரைன்னு கூப்பிடலையே, அவருக்கு பேர் தெரியாதுன்ட்டு
கீரை யாராவது சொந்தமான கீரைன்னு கூப்பிட்டா அவர் திருப்பி பார்ப்பார். அந்த மாதிரி பெருமானை சுமந்த காரணத்துல அந்த விடைக்கு நந்தின்னு பேர் ஆயிடுத்த தவிர, நந்தி என்பது சிவபெருமானை குறிக்கும். அதனால்தான் நந்தி மகன் தனை ஞான கொழுந்தேன்னு பாடும்போது விநாயக பெருமான் நம்முடைய சிவபெருமன் முத்தப்பிள்ளையார் என்று சொல்ற மாதிரி இங்கே நந்திதன் திருத்தாள் என்பது பெருமானுடைய திருவடி. ஒன்று பரம்னு அபரம்னு சொல்லுவாங்க. பரம் என்பது அருளியல், அபரம் என்பது உலகியல்னு சொல்லுது. சிந்திப்பது அவனுடைய திருமேனி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் மாதிரி. வந்திப்பது அவனுடைய நாமம், அவனுடைய நாமமாகிய நமச்சிவாய. புந்தி குளிர்ப்பது நந்தி போதமே. போதம் என்பது அறிவு. அதைதான் நம்முடைய புந்திக்குள் அறிவாக இருந்து பெருமான் அறிவார் சிவனாக நமக்கு உணர்த்துகிறான் என்று சொல்கிற சோழர். வாழ்க வாழ்க வாழ்க. போதம் தரும் எங்கள் பாலசுந்தரையா இருக்காங்களா? ஐயா இருக்காங்களா? 30வது பாட்டியா? இதுவா 10ஆம் திருமுறை முதல் கண்டத்துல உபதேசத்துல கடைசி பாட்டு. சரிங்க சரி. ஓதந்தாரும் எங்கள் புண்ணிய நந்தியை சிவாயினம் எங்க ஓதந்தாரும் எங்கள் புண்ணிய நந்தியை ஒண்ணு கேட்கலையா? கேக்குதா? என்ன சரிங்க சரிங்க சரிங்க. போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினர் நாதன் நாடத்தால் நயன களி கூற நாதன் நடத்தால் நயனம் களி கூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே. வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். போதம் என்பது ஞானம், அததான் சிவஞான போதம்னு சொல்றோம் இல்லையா? அந்த போதம் என்பது உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை தருபோ அந்த புண்ணியனாகிய சிவன் ஒருவன் தான். அதுதான் அவன் உள்ளிருந்து உணர்த்துவான். நம்ம ஒரு புத்தகத்துல படிக்கிற படிப்பே வெறும் உலகியல் அறிவு. அது நமக்கு என்ன பண்ணோம்? யான் எனது என்ற செருக்கைத்தான் தரும். ஆனால் அந்த யானானது என்ற நிலையை தருவது ஆங்காரமற்ற நிலையே பெருமான் தருகிற போதமாகிய சிவஞானம். அதை தருபவன் அந்த புண்ணியனாகிய நந்தி என்று சொல்லுவார். இப்படி உபதேசம் 30 உபதேசமாக செய்திருக்கிறார். அந்த 30 உபதேசம் தான் 300 மந்திரமாக அப்புறம் 3000 பாடலாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்த பகுதி யாக்கை நிலையாமை என்ற 2வது பகுதி. உமாமா வாங்க, உமாமா வாங்க. மண்ணொன்று கண்டீர். வாங்க. யாக்கை நிலையாமை திருமூலரின் திருவடிகள் போற்றி. முதல் தந்தா 2வது பகுதி யாக்கை நிலையாமை. திருச்சிற்றம்பலையா. மண் ஒன்று கண்டு இருவகை பாத்திரம் இன்னொன்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர்விழின் மீண்டும் ஆனர் போல் எண்ணின்றி மாந்தர் இழைக்கின்றவாறே. விண்ணின்று நீர்விழி மீண்டும் ஆனார் போல் எண்ணின்று மாதர் இறைக்கின்றவாறே. அப்ப அந்த யாக்கை என்பது நிலையாதது என்பதுதான். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம். மண்ல பானை செய்வாங்க, அது 2 வகை. அது என்ன 2 வகை? ஒண்ணு சுட்டது, இன்னொன்னு சுடாதது. பானை செஞ்சு அப்படியே வச்சுட்டா அது என்ன ஆகும்? தண்ணி பட்டா கரைஞ்சிடும். ஆனா அதையே சுட்டு அதை இதுல வச்சு சுடுவாங்க இல்லையா? அப்படி சுட்டால் அந்த பானை மேல தண்ணி பட்டா விழாது, அது தண்ணியை தாங்கி நிற்கும் இல்லையா? அதனாலே சுட்ட பானை சுடாத பானை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே அதை கேட்பாங்க இல்லையா, சுட்ட பழம் சுடாத பழம்னு. அந்த மாதிரி இது அந்த இருவகை பாத்திரம். அதனாலே அந்த இந்த உடம்பை நாம் 5 எழுத்தாலே நாம்
காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக மாற்றிக்கொண்டால் அது சுட்ட பானையாகும். அது அழியாதது. அது இறைவனத்திலே போய் உயிரோடு கலந்து போய் சேரும். ஆனால் அது சுடாம நம்ம வச்சிருந்தோம்னா அது மின்னின்று பொழிந்த மழையினாலே அழிந்து ஒழியும் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பண்டம் பேய் கூரை. 2வது பாட்டு. வாங்க சொக்கமாலம்மா வாங்க. சொக்கமாலம்மா இருக்கீங்களா? மியூட் ஓபன் பண்ணோம் 4 பேருக்கு. நடராஜயா எங்கே போனா தெரியலையே. ஜான்சி அம்மா வரல. அவங்கதான் ஓபன் பண்ணுவாங்க. 6 பேர் இருக்காங்க. சொக்கம்மாலம்மா வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. பரமேஸ்வரி அம்மா புத்தகம் இல்லைங்களா உங்ககிட்ட? அடியன் படிச்சிடையா சிவாயிரம். படிங்க. பண்டம் பேய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட பெண்டிரும் மக்களும் பின் செலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டியவருடன் வழி நடவாதே. உலகில நாம் மக்களோடு பழகினால் என்ன வரும்? அந்த சுற்றமும் அதுவும் நாம் பழகிற விதத்துல அவளை நம்ம நன்மையாகவும் பார்ப்பாங்க, தீமையாகவும் பார்ப்பாங்க. அதனால பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால், நான் முரளை இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க? சில பேர் அவனுடைய நன்மையை பேசுவாங்க, சில பேர் அவன் ஒழிஞ்சடா பாவி இதோட தொல்லை தீர்ந்துன்னுவாங்க இல்லையா? அதனால நாம் பழகுகிற விதத்தை பொறுதான் நல்லவனாவதும் தீயவனாவதும். அதனாலே உண்ட பெண்டிரும் மக்களும் பின் செலாரும். யாராவது பின்னாடி வருவாங்களா? வரமாட்டாங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுகம் எத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தலத்து அழும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களை. பட்டத்தார் பாட்டு. அதுதான் நம்ம கண்ணதாசன் பாடினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோட. இந்த பாட்டை வச்சுதான் பாடினார். அவரே சொன்னார். எங்க ரெக்ரேஷன் கிளப் வரும்போது அவரை அந்த இதை பத்தி சொல்ல, நம்ம பெரியவங்க சொன்னதான்பா, நான் அதை அந்த இந்த உலகத்தை அந்த மாதிரி ஈஸியாக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால அதை நினைவுபடுத்தாது. அப்பெண்டிரும் மக்களும் பின் செயலார். நாம செய்யற நல்வினையை தான் அப்புறம் அது வேற யாரும் வரமாட்டார்கள். ஆனால் அந்த உறவை நாம் நன்மையாக்கி கொள்வதும் தீமையாக்கி கொள்வதும் நம்முடைய மனசாட்சிப்படி நாம் நடப்பதில் இருக்கிறது. நம்ம யாரையும் விரோதமாக அவர் நம்ம விரோதம், நம்ம நண்பா பார்த்தா நண்பா பாப்பா செய்தியை சொல்லி அதன் மூலமாக யாக்கை நிலைமையை வற்புறுத்துகிறார். வாழ்க வாழ்க. ஊரெல்லாம் கூடி ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறைய காட்டத்தை காட்டிடை கொண்டு போய் சூட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களே. சூறை காட்டை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவொழிந்தார்களே. உயிரோட இருக்கிறது தான் மதிப்பு. குழந்தை பிறந்துட்டோடனே என்னப்பா பேரு, முதல்ல என்ன குழந்தை பிறந்துச்சு சொன்னேன், குழந்தைக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பேர் மூலமா அழைக்கப்படுது. அந்த பேரு உயிருக்கா உடம்புக்கா என்றால் உடம்புக்கு தான் அந்த பெயர், உயிருக்கு பெயர் கிடையாது. ஏன்னா உயிர் என்றும் அழியாதது, பிறவிதோறும் வெவ்வேறு உடம்புகள் இருக்கும். அதனால பெற்ற இந்த உடம்புக்கு தான் பேரு. குழந்தை பிறந்தோடனே பேர் வைப்போம். ஆனா இறந்துட்டா என்ன பண்ணுவான்? அந்த பேரை சொல்லி கூட மாட்டான், பணம் தான் சொல்லுவான். எப்ப எடுப்பீங்கன்னா முதல் கேள்வி. குழந்தை பிறந்தா என்ன பேருன்னு கேட்கறவங்க இறந்த போது இன்னார் இறந்துட்டாரான்னு கேட்கறதில்ல. பணமா செத்துச்சா, பணமா எப்ப எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு யார் உயிரை விட்டாலும் கடைசியில எல்லாத்துக்கும் என்ன ஒரே பேர் தான் பிணம்னு சொல்றார் திருமூல நாயனார். அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சூரியன் காட்டிடை சுட்டிட்டு
அடுத்த நாள் போய் தலை குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தலை குளிச்சுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று வாழ்க. அதனாலே இந்த யாக்கை நிலையாதது என்று சொன்ன. அது அடுத்து காலும் இரண்டும். சரஸ்வதி அம்மாவாங்க. மீட்டு எடுக்கணும் ஐயா. காலும் இரண்டு ஆள் இல்லம்மா. அவரு ப்ரோக்ராம் போயிருக்காருமா. அவரு இப்ப இன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாரு. ஆனா ஜான்சி அம்மா வரல. என்ன பண்றது? ப்ரோக்ராம் நடத்துறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்து ஏதாவது நடத்தும். அதான் யாராவது பொறுப்பேற்றுக்கன்னு சொல்றாரு அவரு. என்ன பண்றது? படிக்கணும்னு ஆசை இருந்து படிக்க முடியாது. அப்ப கஷ்டம். காலும் இரண்டு முகட்டல கொண்டுள்ள பாலுள் பருங்கழி 32 மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போல் உயிர் மீள போ அறியாதே. காலும் இரண்டு முகட்டல கொண்டுள்ள பாலுள் பருங்கழி 32 மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போலுயிர் மீள பூ அறியாதே. போலுயிர் மீள பூ அறியாதே. ஆக காலும் இரண்டு முகட்டழகு ஒன்றுள என்பது நான் மூச்சு காற்ற உள்ளே இழுப்பதும் வெளியே விடும் என்று 2. அத ரேசகம் கும்பகம்னு சொல்லுவாங்க. அது நடுவில் நிறுத்துறது ஒண்ணு இருக்குது. அது உள்ளுக்குள்ள நிறுத்தினால் அது உயிர்ப்போடு இருக்கும். ஆனா ஒரு வாட்டி வெளியில விட்டு அதுக்கப்புறம் நின்று போச்சுன்னா இதாயிடும். அதனால அந்த நீ வெளியில நிறுத்தியா உள்ள நிறுத்தியான்னு பொறுத்தது. விட்ட காற்று வெளியிலே வந்த பிறகு நின்று போனால் இந்த யாக்கை நிலையாமை போகும். ஆனா இழுத்த காற்று உள்ளே நின்றால் அது உயிர்ப்புடன் இருக்கும் என்று சொல்கிற செய்தியைத்தான் காலும் இரண்டு முகட்டழகு ஒன்றுள என்று சொல்றார். அப்புறம் இன்னொன்னு அடுத்த பாருங்க, அந்த 32 சொல்ல என்னன்னு புரியல, பார்க்கணும். அதை நான் அந்த மாதிரி அந்த யாக்கை நிலையாமையை பல்வேறு விதமாக அவர் ஒரு எத்தனை மொத்தம் 25 பாட்டுல சொல்லி காட்டுறேன். இப்ப 4வது பாட்டு. ஆமா, அந்த பாட்டு இன்னொரு முறை படிக்குமா? காலும் இரண்டு முகட்டல கொன்றுள்ள காலும் இரண்டு முகட்டல கொன்றுள்ள பாலுள் பருங்கழி 32 மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போலுயிர் மீளப்பு அறியாதே. போலுயிர் மீளப்பு அறியாதே. போலுள மீறப்பு அறியாதே. அந்த பாலும் பருங்கழி 32 என்னன்னு தெரியல. அது ஐயா ஒரே பார்த்தா தெரியும். அதனால மனசுல நிக்கல. அது பார்த்து தேடி பார்த்துப்போம். அதனால மேலுள்ள கூரை பிரியும். மேலுள்ள கூரை என்பது உயிருக்கு மேலே இருக்கிற இந்த கூரையாக இந்த உடம்பு. இது என்னைக்காவது ஒரு நாள் போயிடும் இல்லையா? அதனால பிரியும் பிரிந்தால் போலுயிர் மேல புகாரியாதே. அந்த பிறந்த உடம்புல போய் அது மறுபடியும் சேராது. அது என்ன பண்ணும்? வேற உடம்புல தான் போய் சேரும். அதனால இந்த உடம்பு என்ன பண்ணுவாங்க? எரிச்சிருவாங்க. அதனால அந்த உயிர் மீள இந்த உடலிலே புகாது. அதனாலே இந்த உடம்பு நிலையாதது என்பதை யாக்கை நிலையாமன்னு சொல்லி காட்டுறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நன்றி. மல்லிகா அம்மாவாங்க. சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்ற. ஐயா திருச்சிற்றம்பலம் படிக்கிறேங்க ஐயா. அஞ்சாவது பாட்டுமா? சரிங்க ஐயா, எடுத்துட்டேங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தீக்கை வளைந்தது செய்வினை மூற்றற்ற ஆக்கை பிரிந்த தலகு பழுத்தது
மூக்கினர் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கை குப்பலி காட்டியவாரே. காக்கை குப்பலி காட்டியவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சீக்கை விளைந்து செய்வினை மூடுற்ற. இந்த உடம்பு என்பது சீழ்பிடித்த உடம்பு, அதான் சீத்தைன்னு சொல்றாரு. பொத்தையுன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கோரை. அந்த அசும்பு ஒழுகிய பொய்க்கோரை தான் சீக்கை விளைந்தது. நாங்க தோல் நல்லா சொல்ல பார்த்தா நல்லா மினுமின்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவான், சோப் போட்டு குளிச்சு பவுடர் போட்டு மினுமின்னு வச்சிருப்போம். ஆனால் அதுல ஒரு ஏதாவது ஒரு கத்தியோ ஏதோ பட்டு அதை கீறிடுத்துனா அதுல இருந்து வர சீழ் என்னைக்கு ஆறுன்னு தெரியாது. சுகர் இல்லாதவங்களும் சீக்கிரம் ஆடும், சுகர் சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சீழ்பிடித்த உடம்பு பொத்தையோன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை, அதனாலே இந்த யாக்கை நிலையாதது என்ற செய்தி சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடப்பண்ணி வைத்தார். சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்கம்மா. நித்திலா அம்மா ஓகே. அடுத்தது லலிதா பாலசுந்தரம் வாங்க ஐயா. 21 பேர் காட்டுது. ஆனா எத்தனை பேருக்கு மியூட் ஓபன் பண்ணிக்கணும்னு தெரியல. நிறைய மீட்ல இருக்கு ஐயா. ஆமா, அவர் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ண சொல்ல 12 பேர் தான் காட்டுச்சு. அதனால மிச்சம் அப்புறம் அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு அதை இது பண்றாரா, அதனால அங்க போயிட்டாரு. அங்க இருந்தா அதை ஆரம்பிச்சு வச்சாரு. ஆல்டர்னேட்டிவ் யாராவது ஒருத்தர் வச்சு அந்த ஜான்சி அம்மா தானா பண்ணுவாங்க. அதான் அவரை யாராவது ஒருத்தருக்கும் எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கிறாரு. சரிங்கம்மா. இப்ப யார் வேற மியூட் இல்ல, அது மியூட் ஓபன் பண்ணிக்காரதான் படிக்கலாம். லலிதா பாலசுந்தரம் வாங்கம்மா. நமசிவாய ஐயா. திருச்சிட்டம். அடப்பண்ணி வைத்தார் அடி சிலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடப்படுத்தார் கிடக்க படுத்தார் கிடத்தொழில் தாரே கிடக்கப்படுத்தார் கிடந்தொழில் தாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே. நல்லா சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, ஏதோ நெஞ்சு வலித மாதிரி இடப்பக்கத்துல கை வச்சாங்க, அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு இல்லையா. நறுநல் உடனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு என்பதை சொல்லி காட்டார். அதுல மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார். ஒரு உயிர் என்ன பண்ணும், ஆணும் பெண்ணுமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. சிவம் சக்தி இருக்கிற மாதிரி ஆணும் பெண்ணுமாக வாழணும். அதனால மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார் என்று. அதனாலதான் உறவிலேயே சிறந்த உறவு கணவன் மறை உறவுன்னு சொல்லுவாங்க. மற்ற உறவெல்லாம் பாவிக்கலாம், எல்லா உறவையும் பாவிக்கலாம். அண்ணன் தம்பி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இருக்கலாம், மாமா மச்சான் இருக்கலாம். அவங்களெல்லாம் நான் எனக்கு மாமா இருந்தாரு, எங்க மாமா இல்லைன்னா இன்னொருத்தர் நான் மாமாவை பாவிக்கிறேன், என் தம்பி இருந்தா இன்னொருத்தர் தம்பியா பாவிக்கலாம், எங்க அப்பா அம்மா இருந்தாங்க இன்னொருத்தர் அப்பா அம்மா பாவிக்கலாம். ஆனா மனைவி பாவிக்க இயலாது. வேணா ரெண்டாம் தானே கட்டிக்கலாமே தவிர பாவிக்க. கணவன் மனை உறவு இறைவன் மாதிரி பாவனைக்கு அப்பாற்பட்ட உறவு. அது அந்த வகையிலே தான் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் என்று. அதுதான் கையிலேயே காட்சிய ஆணும் பெண்ணுமா காட்டினார். மாதர் விரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பிடிரியன் மடப்பிடி என்பது பெண் யானை, களிறு என்பது ஆண் யானை. ஆக அந்த ஆன்மாக்களை சிவமும் சக்தியுமாக ஆணும் பெண்ணுமாக காணுதல் தான் நம்முடைய சைவ மரபு. அதைத்தான் இங்க மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால்தான் அடுத்த பிறவில்தான் நான் எனக்கு நீயே எனக்கு மனைவி வரணும், நீயே கணவன் வரணும்னு இற்றைக்கும் 7 பிறவிக்கும் குற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம்னு பாட்டு.
வேற எந்த உறவுலையும் அடுத்த பிறகு எனக்கு அப்பா வரணும் அண்ணன் தம்பி வரணும் யாரும் அந்த மாதிரி பண்றதா வழக்கத்துல இல்லை. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு என்பது பாவனைக்கு அப்பாற்பட்ட உறவு என்று சொல்லத்தான் மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார். அப்படிப்பட்ட உறவு கூட இந்த நம்முடைய கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார்னு நம்முடைய வினையினாலே முன்னாலேயோ பின்னாலேயோ மாண்டு போகுதாலே இந்த யாக்கை நிலையாதது என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அப்படி சிந்திச்சுட்டே போனா எவ்வளவு நாளும் சிந்திக்கலாம். அதான் திருமுறை திருவந்த சிறப்பு. மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தை நம்பி இவையை பற்றேற்றினான். மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான். சென்ற தாயன்னை திரிந்திழந்தானே. மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான். சென்ற தாயன்னை என்ன திரிந்திழந்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது என்று சொல்கிற போது மன்றம் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பையே இதாக கொள்ளுதல். அந்த வகையில மாடம் எடுத்தது என்பது மாடம் என்பது நம்முடைய இரு கண்ணையும் அந்த மேலே இருக்கிற இலாடத்தானத்தையும் சேர்ந்து அதுதான் மாடம்னு சொல்லுவாங்க. சந்திரன் சூரியன் மேலே நெருப்பாகிய அந்த நெற்றி அதுதான் மாடம்னு சொல்றது ஒரு மரபு. அதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நெட்டை கூடல் என்பது இந்த உடம்பையே கோயிலாக்கி கொள்ளுதல். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக மாய்மையே தீமையாக மனமணி லிங்கமாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நெயமேனையும் பாலா நிறைய நீ அமையாட்டி பூசனை ஈசனாக்கி பொற்ற இங்காட்டிருமை. அந்த உடம்ப கோயிலாக்க முடியுமா? நெட்டை குடல் முடியும்னா முடியும்னு சொல்லி காட்டுவார். யார் தெரியுமா? நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய 2வது குருமகா சன்னிதானம். தர்மயாதீனத்தை ஸ்தாபனம் பண்ணவரு குருஞான சம்பந்தர். தனக்கு பின்னாடி அவர் வாரிசை கொடுத்து அவருக்கு ஒரு நிர்வாண திக்கை பண்ணி வைத்தார். ஆனா அவர் என்ன பண்ணாரு? கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் என்ற அந்த 4வது நிலையிலே ஆனந்த பரவசமாக மாறினார். அதனாலே தருமபுர ஆலயத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமன்றதாக அந்த குருஞான சம்பந்தர் மீண்டும் மீண்டும் வந்து அந்த 3வது சன்னிதானத்தை நியமிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வரலாற்றுல. அதுல அந்த ஆனந்த அப்பசரம் என்பது அவர் நெட்டை கூடுதல் என்பது இந்த யாக்கையை கோயிலாக்கி கொள்ளுதல். வெற நெட்டைனா சாமி தியானிக்கிறது போறது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்றோம். சாதாரண நிலை அல்ல, மிக உயர்ந்த நிலை அது. அது சில பேர் நெட்டை விடலாம் ஆரம்ப நிலையை நம்ம வரமாட்டோம் அப்படிலாம் சொல்ற ஒரு பழக்கம்லாம் உண்டு. ஆனால் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல், அந்த நெட்டை கூடலை செய்து காட்டிய சிறப்புக்குரியவர் தர்மயாதீன குருமகா சன்னிதானத்துடைய 2வது பட்டத்திலே வந்த ஆனந்த பரவசர்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதே மாதிரி ராகவேந்திராவுக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படியா நான் இதை போயிட போறேன், நெட்டை கூட போறேன், யாரும் அழாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ராகவேந்தருடைய இதையும் சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க. அதனால மன்றத்தை எடுத்து மாடம் எடுத்தது என்றார். மாடம் என்பது அந்த 2 கண்களையும் கொண்டு போய் அந்த புருவனத்தை இலளத்தனத்தை நிறுத்தல் தான் உண்மை கூடல். அதுக்கு மேல வந்து நமக்கு பேசுகிற நிலை, அது பேசா நிலை வரும். ஆனா நான் நெட்டை கூட்டிட்டேன், நான் பேசுறேன்னா அப்ப நெட்டை கூடல்னு அர்த்தம். அதனாலதான் நெட்டையிலா உடல் நீத்துன்னு பாடின திருவிசைப்பா ஆசிரியர் திருப்பல்லாண்டு இல்லையா? அது வாழ்க வாழ்க. 2 வாசந்தி பேசி. உமா அம்மா வாங்க. அடுத்தது சொக்கம்மாள். ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா, புக்கு இல்லையா கையில? சரிம்மா கேளுங்கம்மா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாங்க உமா மகேஸ்வரி வாமா.
பாசந்தி பேசி மனப்புணர்ந்து அப்பதி நேசம் தெவிட்டிட்டு நினைப்பு ஓதுவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமையார். அவர் ஓபன் பண்ணிட்டாரு கணபதி ஐயா, அதுதான் இதாயிடுச்சு, கொஞ்சம் ஆஃப் பண்ண. பாசந்தி பேசி மனம் புணர்ந்து அப்பதி நேசம் தெரிவிட்டை நினைப்பு ஒளிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீ சுட்டு பழி ஆட்டினார்களே. ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீ சுட்டு பழி ஆட்டினார்களே. சிவாய. ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டுன்னு அழுதால் உன்னை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்ற சூழல்தான் அந்த பொய் என்று உணர்கிற யாக்கை நிலையாமை. அதனால பாசம் தீச்சுட்டு, பாசம் அந்த உலகியல் பாசத்தை சுட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த அந்த அப்படி பாசத்தை விடுவதன் மூலமாக நம்முடைய ஆணவத்தை பலியிடலாம். ஆணவத்தை பலியிட்டால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இதை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. கைவிட்டு நாடி. சிவசெல்வி அம்மாவாக. ஐயா அடுத்த பாட்டு அடியேன் பாடுற ஐயா. சரிங்க சங்கரையா. சரி செல்வி அம்மா பாடிட்டா அப்புறம் சங்கரையா பாடுங்க. செல்வி அம்மா 9வது பாட்டு, முதல் தந்திரம் 2வது பகுதியில யாக்கை நிலையம்ல 9வது பாட்டு. கைவிட்டு தானங்க ஐயா? ஆமா கைவிட்டுதான். கைவிட்டு நாடி கருந்தழிந்து அச்சர நெய்பட்டு சோறுண்ணும் ஐவரும் போயினார். மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே. நன்றி ஐயா. இங்க மெய் என்பது உடலை குறிக்கும். சுவை ஒளி அந்த உடம்புக்கு மெய்ன்னு பேரு இல்லையா? மெய் வாய் கண் மூக்கு செவின்ற ஐம்புலன்கள்ல மெய் என்பது இந்த உடலை குறிக்கும். அந்த மெய் விட்டு போய் விடை கொள்ளுதல் என்று சொல்லி எதனாலே கைவிட்டு நாடி கருத்தழிந்து, அந்த நம்முடைய கருத்தை மனிதர் என்பவன் மனதின்படி நினைக்கிறான். அந்த மனது மாறினால் அந்த உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மனமாற்றத்தினாலே அதை கைவிடுதல்னு சொல்றது. அந்த கைவிட்ட நெறிய அதனால ஐவரும் போயினார். நம்முடைய ஒரு சுவையா ஒரு இதா மாறிடும். முதல்ல ஐம்புலன்கள்ல ஐம்பொறிகள்ல மெய்வாய் கண்மூக்கு செவின்னு ஒன்னொன்னா தன்னுடைய ஆற்றலை இழக்கும். அதனாலே ஐவரும் போயினார் என்று சொல்லி அதன் மூலமாக யாக்கை நிலையாமையை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து சங்கரையா படிக்கிறனர். வாங்க. அடுத்தது காந்திமதி அம்மா. நான் படிக்கிறேன். ஒரு நிமிஷம். சங்கரையா படிச்சுட்டே 10வது பாட்டு அப்புறம் கூப்பிடுவாங்க. சங்கரையா 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் இனி வீடியோ வணக்கம். திருச்சிற்றம்பலம். பந்தல் திரிந்தது பண்டாரங்கட்ட பந்தல் திரிந்தது பண்டாரங்கட்ட 9 வாசலும் ஒக்கடைத்தன துன்புறு காலும் குறிசுவரமேன்மேல் அன்புடையார்கள் அழுதகன்றார்களே. அன்புடையார்கள் அழுதகன்றார்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்ப பந்தம் பிரிந்தது பண்டாரம் கட்டது. பந்தம் என்பது இந்த உடம்பு. ஏன் அதை பந்தம்னு சொன்னா, இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாலே கட்டப்பட்ட உடம்பு. அதனாலே இதற்கு பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த பந்தம் பிரிந்து பண்டாரம் கட்டற்ற. அப்ப உடம்பு பிரிஞ்ச உடனே போடுவாங்க, பண்டாரத்தை சொல்லி அனுப்ப பாடுவாங்க இல்லையா?
அவர் வந்து பாட்டு பாடி நம்மளை கொண்டு போய் சிவலோகத்தை சேர்த்துடுவாருன்னு சொல்லுவாங்க. அதனால உடம்பு பிரிந்தாலே பண்டாரத்தை கூப்பிடுதல் என்ற அந்ததான் அதன் மூலமாக யாக்கை நிலையாமை சொல்றார் என்று சொல்ற ஒரு இது. வாழ்க வாழ்க. அடுத்து வாங்க காந்திமதி அம்மா புத்தகம் வச்சிருக்கீங்களா? வாங்க ரயில்வே சித்ராமா வாங்க. அவங்களதான் மியூட் ஓபன் பண்ணிருக்காயா? ஓபன் பண்ணியாச்சுங்க. தாமோதரையா வாங்க. ஐயா அடியன் பாடுறேங்க ஐயா. பெருமானே பாடுங்க பாடுங்க. அடுத்தது தாமோதரையா. சரிங்க. சித்ராமாவா? ஆமாங்க ஐயா அடியன் பாடுறேன். 11வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டுக்கு சிவிகை ஒன்று ஏரி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முடிசார்ந்த மன்னரும் ஒரு பிடிசாம்பராவர்னு சொல்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் நாட்டுக்கு நாயகனா இருக்கலாம், ஆனால் உயிர் பிரிந்தால் எல்லாரும் போற காட்டுக்கு தான் அவனும் போய் சேரணும். நான் எனக்கு தனியா ஒண்ணுன்னு வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன்னு உலகியலே பேசிக்கொண்டாலும் ஆனால் அவன் இறந்து போகிற போது எல்லாரும் போற காட்டுக்கு தான் அவனுக்கு போனோம். காட்டு சிவிகை ஏறி கண்டவன் உடனே என்ன பண்ணுவாங்க, பாடையை கட்டி தூக்கி போயிடுவாங்க. அதுதான் அந்த சிவிகைன்னு சொல்றது. கடைசியா போற சிவிகை அந்த பாடை தான் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 30, 30, 36 வரும். தாமோதரையா வாங்க. அடுத்தது முனுசாமி ஐயா. நன்றி ஐயா. ஐயா நான் ஒரு கல்யாண விழாவில் இருக்கிறேன் ஐயா. சத்தமா இருக்குது, நீங்க பாருங்க. கேட்டுக்கிறேன். முனுசாமி ஐயா வாங்க. யாரையா? நன்றி நன்றி ஐயா. 30, 30, 30 வரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஒட்டெடுத்தார்களே 30, 30 வரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. நன்றி ஐயா. சிவாயன். செப்ப மதிலுடைய கோடை கோயிலுக்கு தான் கோட்டைன்னு இருக்குதையா? இந்த எங்க பாட்டுல வந்து கோட்டைன்னு இருக்குது. கோட்டை சிதைந்த பின் அப்படின்னு இந்த உடம்பையே கோட்டையாக கொள்ளுதல். கோட்டையில இருக்கு ஐயா கோயில்ல படிச்சாங்க, அதனால கேட்டேன். எங்க புக்குல கோயில் தான் இருக்கியா? கோட்டை சொல்லதான் கரெக்ட். கோயில்னு சொன்னா அப்புறம் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக இந்த உடம்போடு உயிரை இணைத்து கொண்டு நாம் போய் சேர்ந்துடலாம். எங்க களையா உடலோடு சேரமா நார்வர் மாதிரி. அப்ப உடம்பை கோயிலாக்கி கொண்டால் நாம் பெருமானிடத்துல போய் சேர்ந்துடலாம். ஆனா அது வெறும் நான் கோட்டை கட்டி ஆள்றேன்னு சொல்லி ஆணவத்தோடு இருந்தால் நாம் அந்த யாக்கை அழிந்து போம். அதனால கோட்டை என்பதை இங்க யாக்கை நிலையாம அடையாளம். கோயில் என்பது நாம் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவான்னு அந்த உடம்போடு உயிரை இணைத்தொண்டு போனால் அது கோயில். அதுதான் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக சொல்லி காட்டினார். புன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னெடும் கோயிலா புகுந்து சொன்னார் மணிவாசகர். அதனால கோயில் என்பது உடம்போடு உயிரை இணைத்து கொண்டு போற சூழல். இங்கே கோட்டை என்பது யான் என்னது என்ற செருக்கோடு திரிந்து அதனாலே கோட்டை சிதையும் என்பது சொல்வான். யாக்கை நிலையாமை குறிக்கும் என்று சொல்வார்கள். ஆனா கோட்டை என்று சொல்லலாம் கரெக்ட். கோயில்ன்றது அது பாட பதில் சில பேர் போட்டிருப்பாங்க. ஆனா கோயிலா இருந்தால் அது சிதையாது.
கோட்டையா இருந்தாதான் சிதையும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அதனாலதான் கேட்டேன். நன்றி நன்றி. கணபதியை வாங்கய்யா. மதுவூர் குழலியும். அடுத்தது வசந்தி சங்கர். அடுத்தது கணபதி வசந்தி சங்கர் படிங்க. திருச்சிற்றம்பலம். மதுவூர் கேக்குதாப்பா? வசதி அம்மா படிக்கிறாங்க, கொஞ்சம் இருக்கியா? அவங்க வசதி படிச்சப்ப நீங்க படிக்கலாம், கொஞ்சம் இருங்க. திருச்சிற்றம்பலம். மதுவூர் குழலியும் மாடுமனையும் இது இதமனதேரி பொதுவூர் புறஞ்சொடு காடுது நோக்கி மதுவூர் வாங்கிய வைத்துகின்றார்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மதுவூர் குழலையும் ஆடும் மனையும் என்பது நாம் உலகியல் நிலையிலே வாழ்வது, அந்த உலகியல் அழியக்கூடியது என்பதைத்தான் மதுவூர் வாகியே வைத்தகன்றார்களே என்று மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படையினர்தான் மதுவூர் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. வச்சகல் உற்றது. வாங்கய்யா. கணபதியா வாங்க. அப்பா கேக்குதாப்பா? நல்லா கேக்குதியா? படிங்க. கேக்குது, படிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன்றால் வாழ்க, இமைப்பொழுது எண்ணெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா. அடியார் பெருமக்கள் பருபொய்யம் சமர்ப்பேன். அடியார் பெருமக்கள் நானாவித பரிமணம் மந்திர சுதந்திர பத்திர பொறுப்பாஞ்சலி சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் கிராமி தூபதீப நிராஞ்சன அடியார் பெருமக்கள் பாதம் பாதவோயம் வாழ்க வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வைத்தகல் உற்றதே கண்டே மனிதர்கள் வச்சகல் உற்றதே கண்டே மனிதர்கள் அச்சகாபரண நாடும் அரும்பொருள் வச்சது வாய்ப்பின் தடவுரு மற்றவர் நினைக்கின்ற அரே எச்சகல நினைக்கின்றவரே. நன்றியா. வணக்கம். வாங்க வாங்க. வச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள். அந்த அந்த வச்சு அகல்னு சொல்லுது. வச்ச கல்னு சொல்ற ஒரு மரபு. ஆனா வைச்சு அகல் அப்படின்னு சொல்ற. அகல் என்பது விளக்கு. இந்த உடம்பு மாயாது அணுவிளக்கினாலே ஆனதுனாலே அதை அகல் என்று சொல்லி அந்த அகலை நாம் பயன்படுத்த விதத்துல அது கோயிலாகவும் மாறும், இல்ல கோட்டையாகவும் அழியும் என்பதைத்தான் வச்சகல் உற்றது மனிதர்கள் என்று 2 வகையா சொல்லி காட்டுகிறார். அதனாலே அச்சகலா நாடும் அரும்பொருள். பெருமானை அச்சமின்றி பக்தியோடு நட. பயபக்தின்னு பய வேண்டாம், ஆனால் அச்சமில்லாத வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் ஈர அன்பினர் ஏதும் குறைவிலார் வீரம் என்னால் விளையும் தகையனு. அந்த அச்சமில்லாத வாழ்வு இந்த உடம்பை கோயிலாக்கும். நாம் அஞ்சு அஞ்சு செத்தால் அது கோட்டையாக அழிந்து போகும் என்று சொல்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 15வது பாட்டு. ஆர்த்தெழு சுற்றமும். அடியேன் படிக்கிறேன். படிக்க. ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை காலே ஒழிவர் ஒழிந்தபின் வேத்தலை போக்கி விறகிட்டு எரி மூட்டி நீர்தலை மூழுவர் நீதியிலோரே. ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர்.
நான் தான் ஊர்ல பெரிய ஆளு அப்படின்னு ஆணவமா தெரிந்தால் என்ன பண்ணும், இந்த பெண்டிரும் மக்களும் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள். ஆனால் நாம் எல்லோரோட இசைந்து போனால் அவர்களும் நம்மோடு இசைந்திருப்பார்கள். அதனாலே நாம் ஊர்த்துறை காலே ஒழிவர என்று நாம் அந்த நாட்டாண்மை பண்ணி தெரியாமல் என்றும் பெருமா அந்த பணியுமாம் என்றும் பெருமை என்ற சூழலை வாழ்ந்தால் நம்மை உலகம் சூழ்ந்திருக்கும், இல்லைன்னா அந்த உலகம் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லி அதன் வழியாக இந்த ஆக்கை கோட்டையாவதும் கோயிலாவதும் நம்முடைய மனதை பொறுத்தது. அதனால்தான் அந்த மனதை படைத்த மனிதர்கள் அந்த உடம்பை கோயிலாவாக்கிக் கொள்ளலாகவும் கோட்டையாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். அவரவர் வினை வழி அவரவர் வந்தார் என்ற வழியில சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பாட்டு. பலத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றுங் குலத்தின் மண் கொண்டு குயவன் வளைந்தான் குடமுடைந்தான் அவை ஓடொன்று வைப்பார் உடலுடைந்தால் இறை போரும் வையாரே குடமுடைந்தால் அவை ஓடொன்று வைப்பார் உடலுடைந்தால் இறை போரும் வையாரே. குளத்து மண்ணை எடுத்து குயவன் பானை செய்வான். அப்படி பானை செஞ்சா அந்த பானையை சுட்டு விட்டால் அது என்ன பண்ணும், தண்ணியை தாங்கி நிற்கும். இல்ல சுடாம வச்சா அது நீர்ல கரைஞ்சி போயிடும் இல்லையா? அதனால அந்த அப்படி சுட்ட குடம் இருக்குதே, அந்த சுட்ட குடம் உடைஞ்சா கூட அதுல ஓடு எடுத்து தனியா வச்சு அந்த ஓட்டை எதுக்குன்னா பயன்படுத்தலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுடாத உடம்பு இருக்கிறதே, 5 எழுத்தாலே நாம் அந்த உடம்பை சுட்டு பொன்னாக்க வேண்டும். அப்படி சுடாமல் நாம் 50 ஆசைகளை ஒடுங்கினால் இந்த உடல் பண்ணும் அழிந்து போகும். ஆக 5 எழுத்து ஓதாத உடம்புக்கு கோட்டை என்றும் அது அழியும் என்றும், 5 எழுத்தை ஓதினால் அது கோயிலாகும். அதனாலே புன்புலால் யாக்கை புரைபுரிய கொன்னிடும் கோயிலா புகலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மணி 6:22 வச்சு நாளைக்கு வச்சுக்கலாம்யா. இது வரைக்கும் 16 பாட்டு படிச்சிருக்கோம். சரி, நிறைய பேர் படிக்கல போல்லையா, மியூட் இல்லாதனால. நடுவில் தாமரையா இவங்க பட்டமெல்லாம் குரல் வந்தது, ஆனா அது வரல. மியூட் இல்ல. ஒரு ரவுண்ட் வந்துருது. இல்ல இவங்கெல்லாம் படிச்சாங்களா? தாமரையாவா பட்டமெல்லாம் படிச்சாங்களா? தெரியலையா? வந்து ஐயா நான் ஒரு திருமண வேலை இருக்கிறேங்க ஐயா, அதனால படிக்க முடியலைங்க. சரிங்க. குரல் கேட்டுது, ஆனா பாட்டு பாடவே தெரியல. அதே மாதிரி பட்டமாள் குரலும் கேட்கல. சரி ரைட். சரி, அந்த மியூட் எடுக்கிறதுக்குள்ளது ஒரு ஆள் கூட இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஆல்டர்னேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போக சொன்னியா? யார் இல்லாம போயிட்டா வந்து காலைல எழுந்துப்பா வந்து கலந்துக்கிறாங்க, இதுவா போயிடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு எனக்கு அந்த இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் 21 பேர் காட்டுச்சு. ஆனா 12 பேர் தான் ஒரு மியூட் ஓபன், 9 பேருக்கு மியூட் இல்ல படிக்க முடியல நினைக்கிறேன். அனித்தல எல்லாம் வர முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க, ஓபன் பண்ணி படிச்சிட்டாரு. முன்சாமி ஐயா, சங்கர் ஐயா எல்லாம் மியூட் ஓபன் பண்ணி. அந்த மியூட்டை ஓபன் பண்ணி யாரோ ஒரு ஆள் கூட இருக்கணும் யார் நிர்வாகத்துல. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருந்தாதான் அந்த நிகழ்ச்சி இதா இருக்கும். ஏன்னா மத்தவங்க வந்துட்டு இதுவா போக கூடாது இல்லையா? ஏன்னா அட்மின் முக்கியம். அட்மின் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. அந்த அட்மினுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும். நன்றி. வாங்க பொன்னூசல் படிங்க. வாங்க காந்திமதி அம்மா வாங்க பொன்னூசல் படிங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. ஐயா 2வது பாட்டுங்களா ஐயா? 2வது பாட்டு பொன்னூசல் படிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா அடுத்து விடுமுறை என்ன பாடுறீங்க? மூன்றங்கு இலங்கு நயனன் தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு
ஊண்டங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ கோண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சங்கரையாவா சிவசிவசிவன் ஐயா. அடைக்க அடியன் பாடுறேங்க ஐயா. சங்கர் பாடுறாங்க, இருங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேற்றை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைவாட்டுருகி போற்றோம் புயங்கள் நாள்வான் புகழை உடைவாட்டுருகி போற்றோம் புயங்கள் நாள்வான் புகழை. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து வாங்கம்மா, இப்ப வாங்க. சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம். குருசாமி ஐயா வாங்க. கேக்குதுங்களா ஐயா? முனுசாமி ஐயா வாங்க, வாழ்த்து படிங்க. ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா படிக்கலாமா? அடியேன் படி. நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூரும் கடிமல வள நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்மன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகன் வாழ்க விற்பை கூறுச்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவசெல்வம் வாங்க, வாழ்க அந்த நாள் படிங்க. வாழ்க அந்த நாள் படிங்கம்மா. சிவசெல்வி அம்மா கேட்டீங்களா? வாங்க. கணபதியே வாங்கய்யா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்பால் வேந்தனும் போகுக ஆழ்க தீயதெல்லாம் அரணாவே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முடிச்சுக்கலாம்யா. சிவாய நம. முடிச்சுக்கலாயா? நீங்க ஒரு பாட்டு படிங்கயா. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவாடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.
ஐயா நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. நேரே செஞ்சிடலாம். நன்றிங்க. சிவபெருமான் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 10ஆம் திருமுறை திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் கலந்து கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.